Hello, my dear English learners. Welcome back to Christ English Practice. I am your English trainer R. Madhuvanan, sharing this video lesson with you. This video is the third video of two same forms of irregular action verbs. இரண்டு ஒரே எழுத்து வடிவம் உள்ள முறைசாரா செயல் வினைச்சொற்களின் மூன்றாவது வீடியோவாகும் இது. இந்த வீடியோவிலும் பாஸ்ட் டென்ஸ் மற்றும் பாஸ்ட் பார்ட்டிசிபிள் என்ற இரண்டு வினைச்சொல் வடிவங்களும் ஒரே ஸ்பெல்லிங் இருப்பதை நாம் பார்க்க முடியும். வாருங்கள் இந்த வீடியோவிற்குள் செல்லலாம். லிஸ்ட் 3 செட் 1 ஒய் என்ற எழுத்து ஐடி என்று மாறுகிறது. செட் 1 லேய் LAY லேய் லேய்டு லேய்டு லேய் லேய்டு கடைசியாக அந்த இட்டுக்கு அப்புறம் அந்த அம்புக்குறி இருக்கிறதுனால அந்த இட்டை எப்படி உச்சரிக்கணும்? இட்டு 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 அதிரும் ஓசையோடு சொல்லணும். ஓகே, இதனுடைய தமிழ் அர்த்தம் பாருங்கள். சாலை போர்டு, அதாவது ரோடு போடுதல், அதன் பிறகு பதித்தல். பதித்தல்னா குழாய், நீர் குழாய், வேறு குழாய்களை பதித்தல். அடுத்த அர்த்தம் பரப்பி வைத்தல், அதாவது டேபிள் மேலே அல்லது தரையில் பாய இதெல்லாம் என்ன பண்ணுறோம்? லே பண்ணுறோன்னா பரப்பி போடுறது. அது தவிர சிறப்பு அர்த்தமாக விதிகளை விதித்தல் அல்லது ரூல்ஸு போடுறது, விதிமுறைகளை வகுத்தல்னு சொல்லலாம். இன்னொரு சிறப்பு அர்த்தம் பார்த்திங்கன்னா முட்டையிடுதல். கோழி முட்டையிடுறது. கோழி மட்டுமல்ல, அதாவது வேறு பறவைகள், பாம்பு இதெல்லாம் முட்டையிடுதல். சரி, வேர்டு 2 ரெண்டாவது வார்த்தை பே, PAY உச்சரிப்பு எப்படி? பெய். பாஸ்ட் டென்ஸ் பெய்டு பெய்டு இடு இடு. தமிழ் அர்த்தம் பணம் செலுத்து, கவனம் செலுத்து, விசிட் செய்தல். அதாவது பேங்க்கு அல்லது பள்ளிக்கூடத்தில் அல்லது ஒரு நபர் இன்னொரு நபருக்கு பணம் செலுத்துதல். அதன் பிறகு இன்னொரு அர்த்தம் கவனம் செலுத்துதல். வகுப்பறையில் ஆசிரியர் சொல்வதை மாணவர்கள் பே பண்ணுறாங்க, அட்டென்ஷன் பே பண்ணுறாங்க. பணம் செலுத்துறதுன்னா மணி, அமௌண்ட்டு கட்டுதல். மூணாவது அர்த்தம் விசிட்டு செய்தல். ஒரு இடத்துக்கு நாம், அதாவது ஒரு ஊருக்கு விசிட் பண்ணுறது, பேய விசிட் அப்படின்பாங்க. சரி, அடுத்தது மூணாவது வார்த்தை பாருங்கள். இந்த வேர்டு கொஞ்சம் விசித்திரமான வேர்டு. ஸ்பெல்லிங் அதே தான், ஆனால் உச்சரிப்பு பாஸ்ட் டென்ஸில் உச்சரிப்பு பாருங்கள். SAY எப்படி உச்சரிக்கணும்? செய். பாஸ்ட் டென்ஸு செட்டு, பாஸ்ட் பார்ட்டிசிபிளும் செட்டு, செய், செட்டு, செட்டு. இதுக்கு முன்னாடி இருந்த ரெண்டு வேர்டு மாதிரி இது ஸ்பெல்லிங், அதாவது உச்சரிப்பு இல்லை. ஸ்பெல்லிங் அதே மாதிரி தான், ஐடின்னு மாறுது. மேலே இருக்கிற ஒய் ஐடின்னு மாறுது, ஆனால் உச்சரிப்பு சேன்னு தான் உச்சரிக்கணும். செட்டு செட்டு. தமிழ் அர்த்தம் சொல்லுதல், ஒரு செய்தியை சொல்கிறது. இன்னொரு அர்த்தம் கூறுதல், சொல்லுதல், கூறுதல். நாலாவது வார்த்தை பாருங்கள். ரீபேய், ரீபெய்டு, ரீபெய்டு, ரீபெய், ரீபெய்டு, ரீபெய்டு. அந்த டூ கடைசியில் டூ அதிரும் ஓசையோடு சொல்லணும். கடனை திருப்பி செலுத்து. வாங்கிய ஒரு தொகையை திருப்பி நாம் செலுத்தும் போது எப்படி அதை ஆங்கிலத்தில் சொல்லணும்? ரீபேய், ரீபெய்டு, ரீபெய்டு. ஐந்தாவது வார்த்தை பாருங்கள். வேலை, வெயிலைடு, வெயிலைடு, வெயிலை, வெயிலைடு, வெயிலைடு. வழிமறித்தல்,
வழியில் தாக்குதல், அதாவது ஒருவரை வழியில் தடுத்து அவரை தாக்குதல், அல்லது வழியில் தடுத்து அவர் செல்லும் பாதையில் அவரை தடுத்து அவரிடம் உள்ள பொருள்களை பிடுங்குதல், தாக்குதல். இதெல்லாம் என்ன சொல்கிறது? வெயின வழி பாதை, வெயிலைன தடுத்து நிறுத்தி அவருக்கு துன்பம் தீங்கு செய்தல், அதான் வெயிலைடு. அடுத்தது செட் டூ பாருங்க. செல், சோல்டு. ப்ரெசன்ட் டென்ஸில் செல் இஎல்எல் இருக்கு. அந்த இஎல்எல் எப்படி மாறுது? ஓஎல்டி, ஓல்டுன்னு மாறுது. செல், சோல்டு. தமிழ் அர்த்தம் விற்றல், பொருளை காசுக்கு மற்றவர்களுக்கு விற்றல் அல்லது விற்பனை செய்தல். இந்த கடைகளில் எல்லாம் பொருள்களை விற்கிறாங்கல்ல, எல்லா பொருளுமே விற்கிறாங்க, அதுதான் செல், சோல்டு. அடுத்த வார்த்தை பாருங்க, டிஇஎல்எல் பாருங்க. டெல், டோல்டு. சொல்லுதல், கூறுதல், செய்தியை சொல்கிறது, கூறுதல். ஏற்கனவே செட்டுன்னு பார்த்தோம் இல்லையா, அதே வேர்டு தான் இங்கே. டெல், டோல்டு அர்த்தம் அதே தான், சொல்லு தான் கொஞ்சம் வேறு, ஸ்பெல்லிங் தான் வேறு. ஓகே. அடுத்தது மூணாவது செட்டு பாருங்கள். கேட்ச், காட்டு. கேட்ச் சிஏ, அப்புறம் டிசிஹெச். பாஸ்ட் டென்ஸு பாருங்கள், அந்த யூஜிஹெச்டின்னு வருது. ப்ரெசன்ட் டென்ஸில் டிசிஹெச்னுங்கிறது, பாஸ்ட் டென்ஸில் காட்டுன்னு வருது. யூஜிஹெச்டி, கேட்ச், காட்டு. இந்த கேட்ச் உச்சரிப்பு பாருங்கள், கேவுக்கு பக்கத்தில் 2 புள்ளி கொடுத்துருக்கேன். அப்போ ஆடு கத்துற மாதிரி கேட்ச் அப்படி உச்சரிக்கணும். இதனுடைய ஒரே சிம்பிளான அர்த்தம் என்னன்னா, பிடித்தல், கைகளால் ஒரு பொருளை பிடித்தல். பேருந்தை போய் பிடிக்கிறோம், ரயிலை பிடிக்கிறோம், ஏரோப்ளானை பிடிக்கிறோம், எல்லாமே இந்த அர்த்தம்தான். கேட்ச், காட்டு. ஓகே. அடுத்தது இதில் 2வது வார்த்தை பார்த்தீங்கன்னா, டீச்சு, டாட்டு. இதில் அந்த இஏசிஹெச் ஈச் அப்படிங்கிற அந்த ஸ்பெல்லிங் ஏயுஜிஹெச்டின்னு மாறுது பாருங்கள். டீச்சு, டாட்டு. கற்பித்தல், சொல்லிக் கொடு, போதித்தல். ஒரு பாடத்தை மாணவர்களுக்கு சொல்லிக் கொடுத்தல் அல்லது மற்றவர்களுக்கு சொல்லிக் கொடுத்தல், கற்பித்தல், போதித்தல். செட்டு 4 பாருங்க. கிளங்கு. அந்த சியை இக்கு சவுண்டில் சொல்லணும். கிளங்கு. இதில் அந்த ஐ யூன்னு மாறுது, வேறு ஒன்றும் இல்லை. ஐ மட்டும் யூன்னு மாறுது பாருங்கள். இதனுடைய தமிழ் அர்த்தம் சுவற்றில் ஒட்டி கொண்டு இருத்தல். சுவற்றில் மட்டுமல்ல, ஈரத்துணி நம்முடைய உடலில் போட்டால் என்ன ஆகும்? உடம்பாக அது ஒட்டிக்கிட்டு இருக்கும். சுவற்றில் பார்த்திங்கன்னா பல்லி, வேறு பூச்சிகள் எல்லாம் அப்படி ஒட்டிக்கிட்டு இருக்கும். அதான் என்ன சொல்கிறது? கிளங்கு. சரி. அடுத்தது ஃப்ளங்கு. ஐ ப்ரெசன்ட் டென்ஸில் இருக்க ஐ பாஸ்ட் டென்ஸ் மற்றும் பாஸ்ட் பார்ட்டிசிபிளில் யூன்னு மாறுது. ஃப்ளங்கு. ஆயுத எழுத்து அங்கே ஆயுத எழுத்து கொடுக்கப்பட்டு பக்கத்தில் இப்பு இருக்குது. அப்போ அதை இஃப்னு கீழ் உதட்டு மேல் பல்லில் மோதாமல் அப்படி உச்சரிக்கணும். ஃப்ளங்கு. இதனுடைய தமிழ் அர்த்தம் வீசி எறிதல், தாறுமாறாக எறிதல். இதை வேறு மாதிரி சொல்லுவாங்க. ஒரு பொருளை எடுத்து கடாசுதல்னா கண்டபடி தூக்கி எறியறது, ஒரு எய்ம் இல்லாமல் தூக்கி எறியறது. அதுதான் ஃப்ளங்கு. அடுத்த வார்த்தை ஸ்லிங்கு. ஸ்லங்கு. தமிழ் அர்த்தம் சுண்டி எறிதல்.
சுண்டி எறிதல்னா இந்த காசு இருக்குல்ல, காசு நாணயத்தை அப்படி மேலே சுண்டி போடுறது. ஒரு விளையாட்டு போட்டி ஆரம்பிப்பதற்கு முன்பாக பார்த்தீங்கன்னா நாணயத்தை மேலே சுண்டி போடுவாங்க. அதுதான் ஸ்லிங்கு, ஸ்லங்கு, ஸ்லங்கு. 2 விரல் அப்படி சுண்டி எறியறது, சுண்டி எறிதல். 4வது வார்த்தை பாருங்கள், ஸ்விங்கு, ஸ்வங்கு, ஸ்வங்கு. இதுலேயும் ஐ என்பது யூன்னு மாறுது, SWING ஸ்விங்கு. அது SWUNGன்னு மாறுது. இதனுடைய தமிழ் அர்த்தம் முன்னும் பின்னும் அசைத்தல். முன்னும் பின்னும். இந்த தூரி இருக்குல்ல, தூரின்னு சொல்லுவாங்க, ஊஞ்சல்னு சொல்லுவாங்க. இதை முன்னும் பின்னும் அசைக்கிறதுக்கு தான் என்ன சொல்கிறது, ஸ்விங்கு, ஸ்வங்கு. அது மட்டும் இல்லை, நாம் நடக்கும்போது நம்முடைய கைகளை முன்னும் பின்னும் வீசி நான் நடக்கிறது பார்த்தீங்களா, அதுக்கும் இதே அர்த்தம்தான். ஸ்விங்கு, ஸ்வங்கு, ஸ்வங்கு. முன்னும் பின்னும் அசைத்தல், ஆட்டுதல், ஊஞ்சல் ஆடுதல். இந்த 5வது வார்த்தை கொஞ்சம் வித்தியாசம்தான். ஆனால் இதுலேயும் பார்த்தீங்கன்னா ஒரு சிமிலாரிட்டினா ஒரே மாதிரி தான் இருக்குது ஸ்பெல்லிங்கு. ஐ வந்து யூன்னு மாறுது, வேறு ஒன்றும் இல்லை. உச்சரிப்பு பாருங்கள், டிக்கு, டக்கு, டக்கு. டிக்கு, டக்கு, டக்கு. குழி தோண்டுதல், கிணறு தோண்டுதல். எப்பெல்லாம் பூமியில் வந்து நாம் ஒரு குழி தோண்டுறோமோ, சாக்கடை தோண்டுறோமோ, கிணறு தோண்டுகிறோமோ, அது எல்லாம் ஆங்கிலத்தில் அவற்றையெல்லாம் எப்படி சொல்லணும், டிக்கு, டக்கு, டக்கு. அடுத்தது 6வது வார்த்தை பாருங்கள், ஸ்டிக்கு, ஸ்டக்கு, ஸ்டக்கு. இந்த வேர்டுலேயும் பார்த்தீங்கன்னா ப்ரெசன்ட் டென்ஸில் ஐ, பாஸ்ட் டென்ஸு, பாஸ்ட் பார்ட்டிசிபிளில் யூ. ஸ்டிக்கு, ஸ்டக்கு, ஸ்டக்கு. அர்த்தம் என்னென்னா பசை தடவி ஒட்டுதல். பசை தடவி, உதாரணமாக ஸ்டாம்ப்பு, ஒரு காகிதத்தை இன்னொரு காகிதத்து மேலே ஒட்டுதல். இதெல்லாம் என்ன சொல்கிறோம், இந்த ஸ்டிக்கரு, அப்புறம் டேப்பு, இதெல்லாம் ஒன்றன் மீது ஒன்றை நாம் என்ன செய்கிறோம், ஒட்டும்போது அதுக்கு ஆங்கிலத்தில் என்னவென்று சொல்லணும், ஸ்டிக்கு, ஸ்டக்கு, ஸ்டக்கு. அதிலேருந்து வர வேர்டு தான் ஸ்டிக்கு, ஸ்டிக்கர். அது இந்த ஸ்டிக்குங்கிறதுக்கு அது பெயர் சொல்ல வந்தால் ஸ்டிக்குனா குச்சி அல்லது தடி. ஓகே. பசை தடவி ஒட்டுதல், விதிகளை பின்பற்றுதல். இன்னொரு அர்த்தம், சிறப்பு அர்த்தம் என்னன்னா ரூல்ஸை ஃபாலோ பண்ணுறது. ரூல்ஸ், பல ரூல்ஸை நாம் வாழ்க்கையில் கடைபிடிக்கிறோம். அது 7வது வார்த்தை பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரைக்கு, ஸ்ட்ரக்கு, ஸ்ட்ரக்கு. ஸ்ட்ரைக்கில் இருக்கிற ஐ பாருங்கள் யூன்னு மாறுது, அதே நேரம் அந்த கேஇ வந்து சிகேன்னு மாறுது பாருங்கள். ஸ்ட்ரைக்கு, ஸ்ட்ரக்கு, ஸ்ட்ரக்கு. கேஇ என்னன்னு மாறுது, சிகேன்னு மாறுது. ஸ்ட்ரைக்கு, ஸ்ட்ரக்கு, ஸ்ட்ரக்கு. இதனுடைய தமிழ் அர்த்தம் பாருங்கள், பலமாக அடித்தல், வேகமாக ஓங்கி அடிக்கிறது. உதாரணமாக பேட்டை வச்சு என்ன பண்ணுறோம், 4 அல்லது 6 அடிக்கும்போது பேட்டில் நல்லா ஓங்கி அடிக்கிறோம். அதுதான் ஸ்ட்ரைக்கு பண்ணுறது. அடுத்தது இன்னொரு அர்த்தம், வேலையாட்கள், தொழிலாளர்கள், ஒர்க்கர்ஸ் வந்து செய்கிற வேலையை நிப்பாட்டி போராட்டம் செய்தால் அதற்கு பெயரும் ஸ்ட்ரைக்கு, ஸ்ட்ரக்கு, ஸ்ட்ரக்கு. Okay, my dear English learners, that ends this video. Thanks for watching the video. Wish you good luck with your English practice. Goodbye.